நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், வாட் கைண்ட் ஆஃப் காட் இஸ் அவர் காட் என்பதை குறித்து போய்த்து வருகிறோம். இது தேவனுடைய சுவாபம், அவருடைய தன்மை, இவைகளை குறித்த ஒரு போதனை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படை காரியமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனை அறிந்து கொள்வதல், தேவனை நல்லா அறிந்து கொள்வது. எவ்வளோ ஆழமாக தேவனை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். விசுவாசத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி விசுவாசிக்க முடியும்? அவரை நல்லா தெரியணும். அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, வல்லவரா இல்லை வல்லமே இல்லாதவரா, அவர் சர்வ ஞானியா இல்லை ஞானமே இல்லாதவரா, இதெல்லாம் தெரிய வேண்டியது இருக்குது. ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவராக இருந்தால்தான் அவருடைய சுவாபங்களை குறித்து போய்த்து வர்றோம் இல்லையா. சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நல்லவர்னு இப்போ போதிச்சு வர்றோம். அவர் அப்படியெல்லாம் இல்லைன்னா அவருடைய வார்த்தை எப்படி நம்புறது? சர்வ வல்லவராக இல்லாதவர் அவர் சொல்கிற அபார வாக்கு தத்தங்களை எல்லாம் எப்படி அவர் நிறைவேற்ற முடியும்? சொன்னதை எல்லாம் எப்படி அவர் செய்ய முடியும்? அதனால தான் இதையெல்லாம் நல்லா அறிந்து கொள்ளும்போது விசுவாசம் ரொம்ப ஆழமாக நமக்கு செல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக விசுவாசிக்கிறோம். அதனால தான் இந்த போதனை மிகவும் முக்கியம் என்று நம்புகிறேன். அதிலும் ஒவ்வொரு தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து ஒரு முறை தான் போதித்தேன். கொஞ்சம் சுருக்கமாக தான் பண்ணேன். ஒன்று பற்றியுமே ஒரு 4 வாரமாவது பேசலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. சரி, இந்த முறை கொஞ்சம் சுருக்கமாக பண்ணுவோம் பண்ணேன். இந்த கர்த்தர் நல்லவர்ங்கிறத மட்டும் இப்போ 4வது வாரமாக பண்ண போகிறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வேறு. நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எல்லா குணாதிசயங்களோடையும் கூட இது வந்துக்கிட்டே இருக்கணும். அவர் சர்வ வல்லவர்னு சொல்கிறோம், ஆனால் அவர் கூடவே நல்லவர்னு இல்லைன்னா அவர் சர்வ வல்லவராக இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் வல்லவராக இருக்கலாம், நல்லவராக இல்லைன்னா பிரச்சனை தான். அவர் வல்லவராகவும் இருக்கணும், நல்லவராகவும் இருக்க வேணும். இப்படி மற்ற குணாதிசயங்களோடு கூட இதுவும் அப்படியே சேர்ந்து வருது. இது எல்லா குணாதிசயத்தையும் இது சிறப்பாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம். அதனால்தான் இதை பற்றி இப்போ 4வது வாரமாக போதிக்க போகிறோம். இப்போ முதல் வாரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி போதித்தேன், எப்படி அது வெளிப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். மனுஷனை சிருஷ்டித்த விதத்திலே கர்த்தர் எப்படி அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை முதல் வாரம் பார்த்தோம். 2வது வாரம் மனுஷனுக்காக ஒரு உலகத்தை உண்டாக்குனார். அந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பது நமக்கு விளங்குகிறது. 3வது வாரம் பிரமாணங்களை கொடுத்தார் இல்லையா, 10 கற்பனை என்கிற பிரமாணங்களை எல்லாம் கொடுத்தார் இல்லையா. அந்த பிரமாணங்களை எல்லாம் மனுஷனுடைய உரிமையை பறிக்கவோ, அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கவோ, அவனுடைய இன்பத்துக்கு தடையாக இருக்கவோ கொடுக்கவில்லை. அவனுடைய இன்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, சமாதானத்தை பாதுகாக்கிறதுக்கு, அவன் நல்ல வளமாக ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு, அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துராதபடி தக்க வைத்து கொள்வதற்காகவே கொடுக்கப்பட்ட நல்ல பிரமாணங்களை சிலர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதை குறித்து வருங்காலங்களில் நான் அந்த 10 கற்பனை பற்றியே போதிக்கலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கற்பனையாக ரொம்ப அற்புதமான நம்முடைய நல்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனைகள் அவைகள். அதன் மூலமாக அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு நல்ல தேவனாக இருந்தால் இப்படி மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்குனார் சொல்லியிருக்கு இல்லையா. அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். செம்மையானவனாக உண்டாக்கின தேவன், அதாவது அப்ரைட்டாக அவனை உண்டாக்கி அதுக்கேற்ற ஒரு அப்ரைட்டான சரீரத்தை கொடுத்து நேராக நிற்கக்கூடியவனாக. ஏன்னா அவன் நேரானவன், நேர்மையானவன், கடவுளை போன்றவன், கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். அப்படி உண்டாக்கி உள்ள அந்த குணத்தை வச்சு, குணத்துக்கேற்ற ஒரு சரீரம், அந்த குணத்தை உடையவன் அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு சிருஷ்டிப்பு, இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி தான் கொடுத்தாரு பாருங்க. குணத்துக்கேற்ற ஒரு சரீரம், அந்த குணத்துக்கு உடையவன் மகிழக்கூடிய, வாழ்ந்து அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு உலகம். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட உயர் குணத்தை உடைய
இந்த தேவ சாயலில் இருக்கிற மனுஷன் சிறப்பாய் வாழும்படியாக, இந்த உயர் குணத்தோடு வாழும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தையும் அவனுக்கு கொடுக்குறார். இந்த பிரமாணத்தை பற்றி போன வாரம் பேசணும், அதையும் நிறைய பேசலாம். 10 கற்பனைக்கு பின்னாடி வருவோம், அது ஒரு சீரீஸ் மாதிரி அதை எடுப்போம். ஆனால் இன்றைக்கி எப்படி மீட்பின் மூலமாக தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இது போயிட்டே இருக்கலாம் பாருங்கள். அடுத்தது இன்னும் பேசலாம், எப்படி நம்ம பராமரிப்பதன் மூலமாக நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மளை தன்னுடைய கண்ணின் வெளியை போல பாதுகாத்து நம்மளை பராமரிக்கிறார். அதன் மூலமாக எப்படி தான் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறாருன்னெல்லாம் பேசலாம். அதெல்லாம் டைம் இருந்தால் பிறகு பேசுவோம். ஆனால் இதை கவனிப்போம். இன்றைக்கி மீட்பின் மூலமாக கர்த்தர் தாம் எவ்வளவு நல்லவர் என்பதை அருமையாக வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான இந்த வெளிப்பாடுகள்லேயே பல விதமாக வெளிப்படுத்துகிறார் இல்லையா? மனுஷனை உண்டாக்குனதன் மூலமாக, சிருஷ்டிப்பை உண்டாக்குனதன் மூலமாக, நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததன் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இது ரொம்ப சிறப்பான இது மாதிரி இந்த மீட்பை போல தேவனுடைய நன்மையை, அவர் நல்லவர் என்கிற இந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று எங்கேயுமே கிடையாது. இதில் தான் ரொம்ப சிறப்பாக அவருடைய குணாதிசயம் வெளிப்படுகிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான போதனை. இன்றைக்கு நாம் அதை கேட்க இருக்கிறோம். இதில் குறிப்பாக இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். இதை குறிப்பாக எப்படி பார்க்க போகிறோம்னா, சிருஷ்டிப்பு, இயற்கை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த இயற்கைன்னு நம்ம சொல்கிறோம். இயற்கைனா சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. இயற்கை பிரமாணங்கள்னு சிலதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நேச்சுரல் லாஸ்ன்னு சிலதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் அருமையான லாஸு. அதன் மூலமாக தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது, மனுஷ வாழ்க்கையை இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு குடும்பம்னா தகப்பன் தாயின்னு இருக்கிறாங்க. அந்த தாயினுடைய அன்பை பாருங்கள், பிள்ளைய மேலே செலுத்துகிற அன்பை. மிருகத்துக்கிட்ட கூட அதை பார்க்கலாம். ஒரு நாய், பூனை, சிங்கம், புலி, கரடி கிட்ட கூட தன்னுடைய குட்டியை எப்படி அது பெற்று அதை பாதுகாத்து அதை பராமரிக்கிறது என்பதெல்லாம் மிருகங்களிடத்தில் கூட பார்க்கலாம் கொஞ்சம். ஆனால் மனிதனிடத்தில் அதை ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மேலே செலுத்தும் அன்பை பார்க்கும்போது இந்த இயற்கை பிரமாணத்தை அங்கிருந்து தான் வருது. இதெல்லாம் ஒரு இயற்கை பிரமாணம். குடும்பத்தில் இருக்கிற அன்புலாம் இருக்குது பாருங்கள், ஒரு இயற்கை பிரமாணம். ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பது, பராமரிப்பது, காப்பதுங்கிறது ஒரு இயற்கை பிரமாணம். அப்போ சிருஷ்டிப்பு மற்றும் இந்த இயற்கை பிரமாணத்தை இவைகளில் வெளிப்படுகிற தேவனுடைய நன்மையை பார்த்துக்கலாம். அவர் நல்லவர்ங்கிறது அங்கே எவ்வளோ வெளிப்படுதோ அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக மீட்பிலே இவர் நல்லவர் என்பது வெளிப்படுகிறது. அதை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிருஷ்டிப்பிலேயும் இயற்கை பிரமாணங்களிலேயும் அவர் நல்லவர் என்பது ரொம்ப அதிகமாக வெளிப்படுது. எல்லாத்துலேயும் பார்க்கலாம், சிருஷ்டிப்பிலெல்லாம் பார்க்கலாம். ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ இனிக்குது, எத்தனை வகையான ருசிகள், எத்தனை வகை வர்ணங்கள், பூக்கள், என்ன அழகான வானம், பூமி, எவ்வளோ அற்புதமான படைப்பு. மனுஷன் இதில் மகிழும்படியாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய பேலஸ் மாதிரி. நான் சொன்னேன், கடவுள் இந்த பூமியை உண்டாக்கி அந்த பேலஸில் ஒரு ராஜாவை மாதிரி மனுஷனை வைத்திருக்கிறார். அப்படி தான் வச்சார் முதல்ல. இப்போ கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. இவன் வந்து பாவத்தினால் எல்லாம் கெட்டு போய் இப்போது நாசமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி அவனுக்கு உண்டாக்கி இந்த உலகத்தை ஒரு ராஜாவை மாதிரி அவனை வச்ச தேவன் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடியவனாக, இதில் மகிழக்கூடியவனாக, அது இவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு பழமும், ஒவ்வொரு காயும், ஒவ்வொரு தானியமும், ஒவ்வொரு மரஞ்செடி கொடிகளும், அதில் விளைகிற தாவர வர்க்கங்களில் விளைகிற எல்லா புல் பூண்டுகள் எல்லாமே இவனுக்கு ஒரு ருசியை தருது. நம்ம ஊரில் சொல்ல வேண்டியதில்லை. மற்ற ஊர்லலாம் எந்த உப்பு சப்பு இருக்காது சாப்பாட்டில். ஆனால் நம்ம ஊரில் ஐயோ, பட்டை, லவங்கம், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை என்னென்னத்தையும் போடுறாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா கச்சன்னு கிடக்கும் என்னமோ. ஆனால் ஒன்றும் சாப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றும் எடுத்து சாப்பிட்றதில்ல, நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாம் தான் அந்த ருசியை உண்டாக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் அதனுடைய ருசியையும் அந்த அந்த மணத்தையும் அந்த ஒப்பற்ற டேஸ்ட்டாக உண்டாக்குறது. அப்போ அணுவாய் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக நமக்கு உண்டாக்கி இருக்கிறாரு. எவ்வளோ நல்லவர் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக. இந்த இயற்கை பிரமாணங்களை பாருங்கள். ஒரு தகப்பன்
தன்னுடைய பிள்ளையை எப்படி நேசிக்கிறான், எப்படி பராமரிக்கிறான், அவனுக்காக என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது எப்பேற்பட்ட விதத்தில் கடவுள் சிருஷ்டித்திருக்கிறார், இயற்கை பிரமாணங்களை அப்படியே கொண்டாந்து உலகத்தில் வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, அப்பா என்ன மாதிரி என்ன உங்களையும் என்னையும் விட்டு ஒரு உலகத்தையும் உண்டாக்கி ஒரு மனுஷனை உண்டாக்கி வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுன்னு அப்படியே ஒன்று பண்ணி கொடுப்போம். நமக்கு ஒன்றும் தெரியாது. என்ன ஞானியாக இருந்தால் இப்படிப்பட்ட பிரமாணங்களை எல்லாம் வச்சு, இயற்கை பிரமாணங்களெல்லாம் வச்சு, நேச்சுரல் லாஸை வச்சு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இயங்கும்படி நம்ம எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்க பண்ணியிருப்பாருன்னு பார்க்குறீங்க. ஆனால் அதிலெல்லாம் அவர் நல்லவர்ங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதை காட்டிலும் இன்றைக்கு நம்மை மீட்பதன் மூலமாக அவர் நல்லவர் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது அதை விட அற்புதமானது, அதிசயமானது. முதல்ல மனுஷன் பாவம் செய்த போது மனுஷனை உண்டாக்கி வச்சார். அவனை அற்புதமாக செம்மையானவனாக உண்டாக்குனார். அப்ரைட்னு இங்கிலீஷில் வார்த்தை பயன்படுத்துது இல்லையா? அப்படி உண்டாக்குனார். அவனுக்கான அழகான உலகத்தை உண்டாக்குனார். அவன் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணார். அவனுக்கு ஒரு பிரமாணத்தையும் கொடுத்தாரு. எல்லா மரத்தின் கனிகளையும் பூசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் பூசிக்க வேணான்னு கொடுத்து அவனுடைய நல்வாழ்வுக்காக அவன் என்றென்றைக்கு வாழும்படியாக ஜீவ விருட்சத்தை அங்கே வச்சு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பூசிக்காத, இதை தெரிந்து கொண்டுனா நித்தியமாக இருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி அவனுக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் மனுஷன் பாவத்துக்குள்ளே செல்லுகிறான். பாவம் செஞ்ச பிறகு தோட்டத்துக்கு வர்றாரு பாருங்க. தோட்டத்துக்கு வந்தப்போ என்ன எதிர்பார்த்துட்டு போனோம்? பாவம் செஞ்சப்போ அவர் தோட்டத்தில் வந்து மனுஷனை பார்க்கும்போது என்ன செய்வார் தேவன் எதிர்பார்த்துருப்போம். வந்த உடனே அவனை சபிச்சு கொட்டி அவனை ஒன்றுலாமாகி, நிறைய பேர் இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த வசனத்தையே வாசித்துட்டு வந்தார் ஆண்டவர், பாவம் செஞ்சுட்டான், போட்டு சபிச்சிட்டார் ஆக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. வந்தார், அவனை கூப்பிடுறாரு, இங்கே வான்றாரு. என்ன ஆச்சுங்கிறாரு. அவன் மனைவி தான் அப்படி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறான், குற்றம் சாட்டுறான். மனைவியை கேட்டால் இந்த சர்ப்பம் தான் என்னை இப்படி சோதிச்சிருச்சு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு அற்புதமான வார்த்தையில் சொல்கிறார். 3:15 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். முதல்ல என்னத்தை சொல்கிறார் பாருங்கள். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், கெட்டு போயிட்டான், பாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு, சீரழிவு ஏற்பட போகிறது. இப்போது அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை அவன் அனுபவிக்க போகிறான். அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது சகல கேடுகளையும் வாசலை திறந்து விட்டுட்டான். எல்லாம் கெடப்போகுது, எல்லாம் நாசமாக போகிறது. ஆனால் கர்த்தர் வந்த உடனே அவனை சபிச்சு கரிச்சு கொட்டில் பாருங்கள். என்ன சொல்கிறார்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த சர்ப்பத்தின் இடத்துல சொல்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். மேசியா ஒருத்தர் வரப்போகிறாரு, ரட்சகர் ஒருத்தர் வரப்போகிறாரு. மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்ட உன்னை உன் தலையை நசுக்கும்படியாக அவருக்கும் இந்த ஸ்திரீயினால் வந்து பிறக்க போகிறாரு. மனுஷனாக வந்து பிறக்க போகிறாரு. மனுஷனாக வந்து பிறந்து மனுஷனுக்காக அவர் நின்று உனக்கு பாய்ஞனாக நின்று உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்கால நசுக்குவாயின்னு இயேசுவுக்கும் அவர் வந்து எப்படி பிசாசின் கிரியைகளை அழிக்க வரப்போகிறார். யோவான் 3:8 சொல்லியிருக்குது, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர் இயேசுன்னு. ஜீசஸ் கேம் டு டிஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஈவில் ஒன். அப்படிப்பட்ட அந்த இயேசு வந்து எப்படி அதை அழிப்பார்ன்றத ஆதியாகமம் 3:15 அற்புதமாக சொல்கிறார். அவன் பாவம் செஞ்ச உடனேயே எவருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை தர்றார். என்ன வாக்குத்தத்தம் அது? இதை செஞ்ச உன்னை செய்ய தூண்டி உன்னை நாசமாக்குற இந்த பிசாசு நிச்சயமாக அவன் தலை நசுக்கப்படும், அவனுடைய கிரியை அழிக்கப்படும், அவன் தோற்கடிக்கப்பட்டான்னு மனுஷனுடைய பக்கத்தில் நின்று அவனுக்கு சப்போர்ட்டாக நின்று அவனுக்காக பேசுகிறார். அவனுடைய மீட்புக்கான ஒரு மாபெரும் திட்டத்தை ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிறார். என்ன அற்புதமான தேவன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, இது நிமித்தமாக ஸ்திரீ என்ன மாதிரி பாடுகளை அனுபவிப்பாள், கற்ப வேதனை அதிகமாக இருக்கும், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை ஆகிடும், இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா பாவம் வந்துருச்சுல்ல, இனிமேல் அதெல்லாம் வரும். மனுஷனுக்கு எப்படி அவன் நெத்தி வேர்வையினால் ஆகாரத்தை புசிப்பான், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் மண்ணிலிருந்து வந்த மண்ணுக்கே திரும்ப நீயும் மரணம் என்கிற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் பிரவேசிச்சிடும் அப்படின்னு சொல்லி
அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னா சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு மனுஷனை. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்கள் இதோடு அழிஞ்சு போன்னு விட்டல. இவன் அவமானத்தில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அத்தி இலையில் வஸ்திரத்தை தரித்து போட்டுட்ருக்கிறான். இவனுக்கு தோல்னால் ஆன ஆடையை உடுத்தி என்ன மாதிரி ஒரு கம்பேஷன் பாருங்கள். ஏன்னா இவர் பெற்றவர், இவர் தான் அவனை உண்டாக்குனவர், வச்சவர். உங்கள் பெத்த பிள்ளைய நீங்கள் கெட்டு போயிட்டான்னு தூக்கி எறிஞ்சிட முடியாது. அவனை திருத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க, அவனை திரும்ப நல்வழிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அவனுடைய அவமானத்தை போக்குறதுக்கு தோல் நாளான ஆடைகளை அவனுக்கு உடுத்துகிறார். அப்புறம் 23 சொல்லுது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். மனுஷனை தோட்டத்திலேருந்து வெளியேற்றாரு. வெளியேற்றி இப்போ கர்த்தர் உண்டு பண்ணினா அத்தனை நன்மைகளும் அவன் உரிமையோடு அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. ஏன்னா கடவுளை தான் வேணான்ட்டானே. அவன் செஞ்ச பாவத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நீர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது, எல்லாத்துக்கு மேலே என்னை ராஜாவாக வச்சிரு, இந்த ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேணான்னு ஒரே ஒரு சட்டம் மட்டும் போட்டிரு, ஒன்று தான் சொன்னார். அது எதுக்கு அடையாளமாக இருந்தது? அவர் ஆண்டவர், நான் அவருக்கு கீழே வாழ்கிறேன், எனக்கு கீழே எல்லாம் இருக்குது, நான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய ஆண்டவர்ன்றதை நான் எப்பவும் அங்கீகரிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அவன் என்னைக்கு அதை எடுத்து சாப்பிட்டானோ, விளக்கப்பட்ட கனியை புசித்தானோ, நானே ஆண்டவர் ஆகிட்டான், அவர் எனக்கு ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறது தான் அவன் சொல்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன ஏன் வெளியேற்றுறாருன்னா எனக்கு நினைக்கலாம், ஐயோ அப்பா என்னங்க இவ்வளோ பெரிய தண்டனையா மனுஷனை வெளியேற்றிட்டாரு, ஐயோ பாவமே அவன் அங்கே இருந்து நல்லா சாப்பிட்டு இருந்துருப்பானே வெளியேற்றிட்டாரு அப்படின்னா. இப்போ சொல்கிறாரு, நீ என்னை வேணான்னு தள்ளிட்ட, நான் இல்லாமலே வாழுவேன்னுங்கிறது தான் உன்னுடைய தீர்மானம். நான் இல்லாமே நீ வாழ்க்கை நடத்த முடியும், உன்னால் முடியும், நீ நினச்சது செய்வேங்கிறது தீர்மானிச்சுட்ட, செய், அதன்படி வாழு, அப்போ தான் உனக்கு தெரியும், அப்போ தான் உனக்கு தெரியும் வாழ்க்கைன்னா என்னென்ன, அப்போ தான் உனக்கு புரியும். நீ போய் நிலத்தை பண்படுத்து. இவர் என்ன பண்ணார்? முதல்ல இவர் தோட்டம் போட்டாருங்க இவனுக்காக. இவர் தோட்டக்காரராகி ஏதேன் தோட்டம்னு ஒரு தோட்டத்தை போட்டு ஆயிரக்கணக்கான மரஞ்செடிகளை வச்சு 4 நதியை ஓட விட்டு பொன் விளைகிற பூமியாக அந்த பூமியை வச்சு அந்த தோட்டத்தில் இல்லாத காரியமே இல்லை, அவ்வளவு அருமையாக அவனுக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு தோட்டக்காரர் மாதிரி வேலை செஞ்சு ஒரு தகப்பனை போல் இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கற்பனை பண்ணி பார்த்து எப்படியெல்லாம் சிறப்பாக வைக்கணும்னு பார்த்து வைக்கிறாரு. வேண்டாம்ன்றான். இந்த கெட்டகுமாரன் கதையில் அதை சூப்பராக கொண்டு வர்றாரு பாருங்க. இயேசு தகப்பன்ட்ட வேணாம் வேணாம் நான் போய் பார்த்துக்கிறேன், என் ஷேரை கொடுத்துறோம், நான் பார்த்துக்கிறேன், நான் வாழ்ந்துக்கிறேன், என் காசு எனக்கு வேணும், நீர் வேணாம், நீர் என்ன சொல்கிறது, உமக்கு கீழே என்னத்தை நான் வாழ்கிறது, உம்முடைய ரூல் படி நான் எதுக்கு வாழ்கிறது, நான் போய் ஏன் இஷ்டப்படி வாழ்த்துக்கிறேன், என் காசை கொடுத்துட்டுனா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு முடியாதா அப்படின்னப்போ தகப்பனார் பிடிச்ச ஒன்று சங்கிலி போட்டு கட்டி ஓரமாக வைக்க முடியாது, மரியாதை இங்கே கடைன்னு சொல்லி வைக்கலாம். ஆனால் வைக்கிறது இல்லை, ஏன்னா அவனுடைய சுதந்திரமாக உண்டாக்கி இருக்கிறாரு. அவன் சுதந்திரத்தை எடுத்துப்பட்டு அவன் மனுஷனாக இருக்க முடியாது, மிருகமாயிடும், நான் என் மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்க வேண்டியதுதான். அதனால் சுதந்திரமாக விடுறாரு. சரி நான் போகிறேன், என் காசை கொடுன்றான், கொடுத்து அனுப்புகிறாரு பாருங்க போன்னு சொல்லி. அவன் போய் கெட்டு சீரழிஞ்ச பிறகு தான் புத்திக்கு வர்றான். பன்னிகளோட உட்காந்து பன்னிக்காது சாப்பாடு இருக்குது, இவனுக்கு இல்லை. அந்த நாளைக்கு சிலர் அந்த நாளைக்கு வந்தால் தான் உணர்வாங்க பாருங்கள். பன்னிக்கு ஆகாரம் இருக்குது, இவனுக்கு இல்லை. அப்போ தான் யோசிக்கிறான், தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்க, இந்த வேலைக்காரங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க, நான் எப்படி பன்னி கிடைக்கிறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவனுடைய மனதில் ஒரு திருப்பம் உண்டாகிறது. நான் எந்திரிச்சு என் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்துக்கிறேன், குமாரனா இல்லைனாலும் வேலைக்காரனாவது போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு திருப்பி வர்றான். திருப்பி வந்தால் தகப்பனார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, இவன் எப்போ வருவான்னு. இவன் வீட்டில் நுழையிறதுக்கு முன்னால் இவர் ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி உள்ளே கொண்டு வர்றாரு. என்ன மாதிரி ஒரு சீன் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கதையை எவ்வளோ அற்புதமாக சொல்லி இயேசு இதை உணர்த்துகிறார் பாருங்கள். ஐயோ அவனுக்கு கொடுத்துடக்கூடாது, அவன் காசை கொடுத்து ஏன் அனுப்பிச்சாரு, நம்ம ஊரில் அப்படி தான் பேசுவாங்க, காசை கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் கொடுத்துடக்கூடாதியா, கொடுத்து அனுப்பு, அவன் முட்டா போய் அவன் கேட்குறான், கொடுத்து அனுப்புறதா
ஒரு வயசுக்கு அப்புறம் அவன் முட்டாளாக இருந்தால் அவன் தான் அனுபவித்து பார்க்கணும் இல்லையா? கொடுத்து அனுப்புகிறாரு. போய் அனுபவித்து பார்த்து எல்லாத்தையும் இழந்து திரும்பி வந்து நிற்கிறான். அதனால தான் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். நீ போ, என்னெல்லாமல் வாழ்கிறன்றல்ல, நீ போன்றார். இந்த தோட்டத்துக்குள்ளே நுழையாதபடிக்கு அங்கே கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்ன்னு இருக்குது. வீசி கொண்டிருக்கிற சுடரொளி, சும்மா காவலுக்கு ஆளை வைக்கல, அங்கே வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். ஏன்னா யாராவது நுழைஞ்சா சின்னப்பனம் ஆகிடுவாங்க. அந்த பட்டயம் அவரில் கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுரும். அந்த பட்டயம் அதை வைக்கிறாரு. ஆனால் அதை வச்சது மட்டும் இல்லை, அவருடைய திட்டத்தில் என்ன இருக்குது? ஒரு நாள் இயேசு வந்து அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த சுடரொளி பட்டயத்துக்குள்ளே அடிபட்டு சின்னாபின்னமாகிற ஒருவராக அவர் வந்து நமக்காக திரும்பவும் உள்ள நுழைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்த போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே வைத்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ மனுஷன் பாவத்தில் விழுந்த போதே கடவுள் ஒன்று காமிக்கிறாரு. அவன் செய்கிற எல்லா பாவத்தையும், God's goodness is a goodness that forgives more sins than we could ever commit. அதாவது அவர் எப்படி மன்னிக்கிறவராக இருக்கிறாருன்னா, நாம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், எவ்வளவு தூரமாக போனாலும், எவ்வளவு கெட்டு போனாலும் அதையெல்லாம் மன்னித்து அதை சரியாக்கக்கூடிய வல்லவராகவும் நல்லவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை அவர் காட்டுறார். அவருடைய அந்த ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம போய் பாவத்தில் விழுந்துட முடியாது. அவர் நம்ம மீட்க முடியாத அளவுக்கு நம்ம பாவத்துக்குள்ளே போய் சிக்க முடியாது. எவ்வளோ ஆழமாக பாவத்தில் போனாலும், எவ்வளோ தூரமாக போனாலும், எவ்வளோ கெட்டு போனாலும், எவ்வளவு பாவங்களை செஞ்சாலும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அதுக்கு மேலே அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மீட்பில் என்ன பண்ணுறாரு? மீட்பு வந்து ரொம்ப விசேஷமானது. சிருஷ்டிப்பை காட்டில் ரொம்ப விசேஷமானது. சிருஷ்டிப்பில் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது. மனுஷன் இருக்கிறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு அவனுக்கு. ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுருந்தார். அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. மீட்பு வந்து அதுக்கு மேலே இன்னொரு படி போகுது. அது என்னன்னா, இவன் தன்னுடைய தகுதியை இழந்துடுறான், அவமானத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறான், சீரழிந்து போகிறான், கெட்டு அழிஞ்சு போகிறான். இப்போ அவனை எடுத்து சரி பண்ணி அவனுக்கு மறுபடியும் டிக்னிட்டியும் அந்தஸ்தையும் திரும்ப தர்றாரு. இது ரொம்ப கடினமான வேலை. இது ரொம்ப கடினமான வேலை பாருங்கள். அவனை உண்டாக்குனது, அவனுக்காக ஒரு உலகத்தை உண்டாக்குனதெல்லாம் இதை காட்டிலும் ஈஸியான வேலை. ஆனால் இப்போ கெட்டு போனவனை, சீரழிந்து போனவனை, ஒன்றுமில்லாமல் போனவனை எடுத்து அவன் கடவுள் வேணான்னு வாழ்கிறவன், கடவுளுக்கு எதிரான குணத்தை உடையவன், கடவுளுக்கு எதிர்ப்பாளனாக இருக்கிறான். தெர் இஸ் a stubborn enmity. கடவுளுக்கு எதிராக ஒரு பிடிவாதமான ஒரு குணம் உள்ளவனாக இருக்கிறான். கடவுள் வேணான்னு. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, கடவுளுக்கு எதிராக இருந்தவங்க, பைபிளெல்லாம் கிழிச்சு போட்டவங்களாம் உட்காந்துருக்கிறாங்க இங்கே ஒரு காலத்தில். ஆனால் அவருடைய உள்ளத்தை மாற்றுறது ரொம்ப பெரிய வேலை. சிருஷ்டிப்பை காட்டில் ரொம்ப பெரிய வேலை. அது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை. அதை செஞ்சு மனுஷனை கொண்டு வர்றாரு. அவனுக்கு ஆனர் அண்ட் டிக்னிட்டி, அவனுக்கு மரியாதையும் அந்தஸ்தையும் எல்லாத்தையும் திரும்ப மீட்டு தருகிறார். வெறும் தேவைகளை சந்திக்கிறது இல்லை, அவன் எப்படி இருக்கணுமோ, எப்படி உயர் குணமுள்ளவனாக இருக்கணுமோ அப்படி அவனை மாற்றுகிறார். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். வெறும் சாப்பாடு போடல, வெறும் அவனுக்கு துணிமணி கொடுக்கல, பாவத்தில் கிடந்தவனுக்கு அது செய்கிறார் பாருங்கள். மீட்பு அவனுக்கு அதிகமாகி செய்கிறது. பாவத்தில் கிடந்தவனுக்கு தோல் நாளான ஆடை உண்டு பண்ணி தந்தார். அவனுக்கு ஒரு பூமியை கொடுத்தாரு, நீ பண்படுத்தி நீ சாப்பிட்டுட்டாரு. அவனுக்கு இப்போ சாப்பாடு இருக்குது, துணிமணி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுடைய அந்தஸ்தை யார் திருப்பி தருவா? அவனுடைய மகிழ்ச்சியை யார் திருப்பி தருவா? சமாதானத்தை யார் திருப்பி தருவா? அந்த உயர் குணத்தை யார் திருப்பி தருவா? அவனை நல்லவனாக யார் திருப்பி மாற்றுவா? அது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை. தேவன் நல்லவர் என்பது தான் அவரை அந்த அளவுக்கு நமக்கு செய்ய வைக்கிறது. நமக்கு
பாவத்தில் விழுந்து போன போது நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை மீட்டு கொண்டார். நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தபோது அந்த சங்கிலிகளை முறித்து நம்ம வெளியே கொண்டு வந்து மறுபடியும் நமக்கு அந்தஸ்தையும் மரியாதையும் கனத்தையும் நமக்கு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். தேவ கோபத்துக்கு கீழாக இருந்தபோது நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மீட்டு அந்த கோபத்துக்கு அவர் பலியாகி தேவனுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம மீட்டார். அதுதான் மீட்பு. தான் மீட்பினுடைய ஸ்பெஷாலிட்டி. சிருஷ்டிப்பில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, உலகம் வெறுமையாக இருந்தது. அதில் மனுஷனையும் மனுஷனுக்கான உலகத்தையும் அவர் உண்டாக்கி வச்சார். ஆனால் மீட்பில் அதை காட்டில் ரொம்ப அதிகமாக செய்கிறாரு. நம்முடைய மனதை அறியாமையிலிருந்து மீட்கிறார். ரொம்ப கஷ்டங்க. மனதை புதிதாக்குகிறார். நம்முடைய சித்தங்கொள்ளுகிற திறன் கூட பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய்விட்டது. சரியான விதத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாத நிலைமையில் இருந்தோம். நம்ம கடவுள் ஒரு வில் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த வில் கூட பாவம் செய்யும்போது அஃபெக்ட் ஆகிடுது பாருங்கள். பாவத்துக்கு அது அடிமைப்பட்டு போய் விடுகிறது. அதனால் நாம் நினச்சதை செய்ய முடியல. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு யூதர் பரிசேயன். சொல்கிறாரு, நல்லதுன்னு எனக்கு தெரியும், அது செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். ஏன் செய்யணும்னு விரும்புகிறாருங்க, சித்தம் கொள்கிறாரு, ஆனால் செய்ய முடியல. ஏன்னா இவருடைய சித்தம் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. சித்தத்தை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை தான் பாவம் என்கிற அந்த நிலை. அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கணும் மனுஷனை. சும்மா உண்டாக்குனது சிருஷ்டிப்பு. அவனை உண்டாக்குனாரு, சித்தமெல்லாம் உள்ளவனாக உண்டாக்குனாரு. இப்போ அதெல்லாம் கெட்டு போய் அதெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அதெல்லாம் சிறைப்பட்டு கிடைக்கும்போது அதிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். மறுபடியும் சித்தம் கொள்ளக்கூடியவனாக அவனுடைய பிடிவாத குணத்தை மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, இப்போ பாவத்தில் மரித்து கிடக்கிறான் அவன். இந்த மரித்து கிடக்கிற அவனை திரும்பவும் அவர் உயிர்ப்பித்து ஜீவனுள்ளவனாகிறார். ஒன்றும் இல்லாத இருந்தப்போ மனுஷனை உண்டாக்குனார். அதை காட்டிலும் இது ரொம்ப கஷ்டம். இந்த பாவத்தில் மரிச்சிருக்கிறவனை திருப்பியும் அவனுக்கு உயிர் கொடுத்து அவன் ஆவிக்குரியவனாக மாற்றுது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், தேவன் நல்லவர் என்கிறது மீட்பில் சிருஷ்டிப்பை காட்டிலும் அதிகமாக தெரிகிறது. சரி, இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒன்று பொதுவாக சொல்லிட்டேன், இப்போ மீட்புக்கும் சிருஷ்டிப்புக்கும் உள்ள சம்மந்தத்தை சொல்லிட்டேன். ஏன் மீட்பு ரொம்ப அதிகமான அளவிலே தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தியிருந்து பொதுவாக சொன்னேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் சில காரியங்களை. முதலாவதாக, தேவனுடைய மீட்பு ஒப்பற்ற மகத்துவம் உள்ள ஒரு காரியம். அவர் நல்லவர்ன்றதை மீட்பில் பார்க்குறோம் பாருங்கள். அது ஒப்பற்ற ஒரு காரியம், அது மிகப்பெரிய ஒரு காரியம் என்பதை காட்ட விரும்புகிறேன். சிருஷ்டிப்பில் மனுஷனுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்தார், மனுஷனை உண்டாக்கி வைத்தார். அதான் சிருஷ்டிப்பு. ஆனால் மீட்பு, அவன் இப்போ ஒரு மிசரபிள் க்ரீச்சராக இருக்கிறான். பாவத்தின் நிமித்தமாக அடிமைப்பட்டு சின்னாபின்னமாகி பாவமான கெடுத்து ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் கெடுத்து அவனை நாசமாக்கி இருக்கிறது. ஒரு மிசரியில் இருக்கிறான். மிசரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய தியோலாஜியன்ஸ் எல்லாம் அது சொல்லும்போது சொல்கிறாங்க மிசரி. அவனுடைய மிசரியிலேருந்து அவனை எப்படி விடுவிப்பது? மிசரின்னா என்னென்னா, இப்போ ஒரு பாருங்கள், இந்த குதிரை எல்லாம் வளர்க்குறவங்க அது ரொம்ப பிரியமாக வளர்த்து அதை பல விதத்தில் பயன்படுத்தி அவர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக சில ரேஸ்லெல்லாம் விடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் சில நேரத்தில் அது வியாதிப்பட்டு ஏதாவது ஒரு இதாகி ரொம்ப வேதனையில் கதறுமா. கதறி தாங்கி கொள்ள முடியாத வேதனையும் துன்பத்தையும் அதை அனுபவிக்கும் போது அதுதான் மிசரின்றாங்க. அந்த மிசரியிலேருந்து விடுவிக்கிறதுக்கு துப்பாக்கி எடுத்து பேசாமல் சுட்டுருவாங்க. அதை சுட்டால் தான் அதனுடைய வேதனையிலேருந்து இது விடுபட முடியும். இப்போ மனு வர்க்கத்துக்கே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. யூத்தனேஷியான்னு சில நாடுகளில் அதை சட்டமாக்கி இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் போதுங்க, எனக்கு முடியலைங்க, எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ரொம்ப வேதனை அதிகமாக இருக்குது, வலி தாங்க முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டால் டாக்டரே ஒரு ஊசியை போட்டு காலி பண்ணிடலாம் அவருடைய அனுமதியுடன். அந்த மாதிரிலாம் சில காரியங்கள்லாம் இன்றைக்கு புதுசாக வந்திருக்குது உலகத்தில் பல்வேறு இடங்களில். யூத்தனேஷியான்னு பேர் அதுக்கு. அது சரியாக தவறான பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிசரினா அப்படிப்பட்ட ஒரு வருத்தம்,
அப்படிப்பட்ட ஒரு துயரம், பாவம் வந்து மனுஷனை அப்படிப்பட்ட ஒரு துயரத்துக்குள்ளாக வருத்தத்துக்குள்ளாகிறது. மானத்தை இழக்கிறான், அந்தஸ்தை இழக்கிறான், மரியாதை இழக்கிறான். எப்படி இருக்கணும், உயர் குணமணும்னு அவனை உண்டாக்கினார். இப்போ கிண்ணாபனமாகி ஒரு சீரழிஞ்சு ஒன்றுமே சரியாக வர மாட்டேங்குது. எதுலேயுமே சந்தோஷம் இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணால் அதில் சந்தோஷம் இல்லை, ஒரு வேலை செஞ்சால் அதில் சந்தோஷம் இல்லை, ஒரு விதைச்சா அதை அறுக்க முடியல, வேலை செஞ்சால் அதை வச்சு சாப்பிட முடியல, கைக்கும் வாய்க்கும் அப்படின்னு இருக்குது. கை கட்டினது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி போயிடுது. தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது. இப்படி மனுஷன் சொல்லணும்னா துயரத்தில் போய் சிக்கி இருக்கிறான் பாவத்தின் மூலமாக. சிருஷ்டிப்புங்கிறது வெறும் அவனை உண்டாக்குனது. மீட்புங்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அவனை விடுதலையாக்குவது. அது எவ்வளோ அதிகமான ஒரு வேலைன்றதை பாருங்கள், எவ்வளவு அற்புதமானதுங்கிறது பாருங்கள். சிருஷ்டிப்பை காட்டிலும் இது ரொம்ப அதிகமான விதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இயற்கையில் சிருஷ்டிப்பிலே நாம் கண்டு லயிக்கிற அந்த அருமையான காரியங்கள், தேவன் உண்டு பண்ண காரியங்கள் இருக்க பாருங்கள், அதை காட்டிலும் சுவிசேஷத்தில் நாம் காண்கிற தேவன் நல்லவர் என்கிற அந்த சத்தியம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஏன்னா சுவிசேஷம் ரொம்ப அற்புதமானது. சிருஷ்டிப்பு நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது, அதை பார்த்து எவ்வளோ ஆச்சரியப்படுறோம். கண்களால் கண்டு கண்களுக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. ஆனால் மீட்பு சுவிசேஷம் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆச்சரியத்தை, பிரமிப்பை உண்டாக்குகிறது. விசுவாசிக்கிற நமக்கு அது பிரமிப்பாக இருக்கிறது. எப்படி மீட்டார், எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கடவுள் நேசிக்க முடியும் அப்படின்னு. அதனால தான் பாருங்கள், யோவான் 3:16 ரொம்ப முக்கியமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் அப்படிங்கிறது எவ்வளவாய்ன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், என் வாழ்நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம் அந்த ஒரு வார்த்தையை வச்சு. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளோ அன்பு கூர்ந்தார், அதை சொல்லி மாளாது பாருங்கள். அது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. எவ்வளவா என்கிறத மனுஷனால் அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய தயவை கர்த்தர் காட்டியிருக்கார். அந்த ஒரு வசனத்தில் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை நமக்காக அவர் கட்டவிழ்த்திருக்கிறார், எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு வசனம் இவ்வளவா என்ற அந்த ஒரு வார்த்தையில் அடக்கிடுச்சு. எவ்வளவா அன்பு கூர்ந்தார், ஒரே பேரான குமாரனை தந்தார் அப்படின்றது. அதை எடுத்து பேசினா அதை பேசிகிட்டே இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய குமாரன் மேலே காட்டின அன்பை காட்டிலும் நம்ம மேலே அதிகமாக காட்டினார். ஏனென்று சொன்னால் அந்த குமாரனை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன்? இந்த பாவிகளாகிய என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அந்த குமாரன் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டு கண்ணீர் விடுவதை பார்த்து கொண்டு சகித்து கொள்ளுகிறார். அவர் சிலுவையில் தொங்கும்போது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த கதறல் கேட்கிறது. அதையும் சகித்து கொள்றார், பரவாயில்லன்னு. ஏன்னா நமக்காக. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நொறுக்கப்பட்டார். இன்னும் கேட்டால் ஏசாயா 53 சொல்லுது, தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். யார் யார் நொறுக்கிறதுனா அவர் தான் நொறுக்கினார்ன்றாங்க. மனுஷன் நினச்சிட்டு இருக்கான், இவன் அடிச்சுட்டான், இவன் கொண்டுட்டான், இவன் சிறுவையில் தூக்கி இவரை தொங்க விட்டுட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் அவரை தொங்க விட முடியாது, கொல்ல முடியாது. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க, தேவகுமாரன். அவர் சொல்கிறார், என் ஜீவனை நான் கொடுக்குறேன், நான் திரும்ப வேணும்னா எடுத்துக்குவேன்றாரு. அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர் அவர். தன்னை கொடுக்கிறார். குமாரன் பாராமல் பிதாவானவர் அவரை கொடுக்கிறார். அவர் ரத்தம் சிந்துகிறார், நொறுக்கப்படுகிறார். அதை பார்த்து கொண்டிருக்க அவர் தீர்மானித்து விட்டார். ஏன்னா நமக்காக, நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நம்முடைய மீட்புக்காக சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நம்மை தப்புவிப்பதற்காக. அவரை ஒப்பு கொடுக்கலன்னா நாம் தப்பிச்சிருக்க முடியாது. தேவ கோபாக்கனையிலிருந்து, தேவ தண்டனையிலிருந்து நம்ம தான் நொறுக்கி இருக்கணும், நம்ம தான் கொண்டு இருக்கணும்.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு தான் அந்த மரணம் வந்திருக்கணும், தண்டனை நமக்கு தான் உண்டாயிருக்க வேண்டும், நரகம் நமக்கு சொந்தமாகி இருக்க வேண்டும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்பு வைக்கிறார், அவரை ஒப்பு கொடுக்கிறார், அவர் பாதாளத்துக்கே செல்லுகிறார். அங்கிருந்து பாதாளத்தை திறவு போல எடுத்துக்கொண்டு வெளியே வர்றார் இயேசு. நமக்காக அவர் நரக வேதனையை அனுபவிச்சிட்டாரு. இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவருடைய சொந்த குமாரன் மனுஷனாக வந்து இப்படி பாடிப்பட்டு செத்தா பரவாயில்ல, நாம் மீட்கப்படுகிறது முக்கியம் என்று அவர் எண்ணுகிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சிருஷ்டிப்பு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருந்தது. அப்பா, கடவுள் மனுஷனை உயர் குணமுள்ளவனாக உண்டாக்கி அவன் அனுபவிக்கிறதுக்கு, அவன் ருசிக்கிறதுக்கு, அவன் நாக்குக்கு, அவனுடைய காதுக்கு, அவனுடைய கண்களுக்கு இதமாக எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி இதிலெல்லாம் மகிழ்கிறதுக்கு வச்சுருக்காருன்னு பேசும்போது நீங்கள் எல்லாம் பிரமிப்பாக பார்த்தீங்க. நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் பிரமிப்பானது இந்த மீட்பு. ஏன்னா கெட்டு போன மனுஷனை, நாசமாக போன மனுஷனை, கடவுளை வேணான்னு சொல்லி போன மனுஷனை, கடவுளுக்கு எதிராளியாய் சத்ருவாய் இருக்கிற மனுஷனை, கடவுள் இல்லாமலே நான் வாழ்ந்துக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு போன மனுஷனை அவன் பின்னாலேயே வந்து அவனை தேடி கண்டுபிடித்து அவனுடைய உள்ளத்தை மாற்றி அவனுடைய மனதை மாற்றி தம்மண்டையில் திருப்பி கொண்டாடுறாரு பாருங்க. கொண்டு வந்து அவன் இழந்து போனது அத்தனையும் தர்றாரு. அது வந்து ரொம்ப பிரமாதமான மீட்பு. இது வந்து ஒப்பற்ற ஒன்று. அப்போ அதனால தான் சொல்கிறேன் நான், இட்ஸ் இன்காம்ப்ரபிள் மேக்னிடியூட் ஆஃப் ரெடம்டிவ் குட்னஸ். இந்த மீட்பில் தேவன் நல்லவர்ங்கிறத பார்க்குறோமே, அது வந்து ஒப்பற்ற மகத்துவமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது, இந்த மீட்பை நிறைவேற்றுவது எவ்வளோ கடினமாக இருந்ததுன்னு பார்க்கும்போது சிருஷ்டிப்பை காட்டிலும் இந்த மீட்பு தேவன் நல்லவர் என்பது அதிகமாக வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளோ கடினமாக இருந்தது இது மீட்பு, எவ்வளோ கடினம். சிருஷ்டிப்பையும் மீட்பையும் கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். சிருஷ்டிப்பிலே ஒரு அப்பாவியான இன்னசென்ட் க்ரீச்சரை உண்டாக்குறார், ஒரு அப்பாவியான மனுஷனை உண்டாக்குறார். இன்னும் பாவங்க ஒன்றும் வரல, ஒன்றும் சூதுவாத அறியாதவனாக ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்டில் ஒரு மனுஷனை உண்டாக்குகிறார். பூமியின் மண்ணிலிருந்து எடுத்து அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் மனுஷனானான் என்று ஆதியாகமம் 2:7 சொல்லுகிறது இல்லையா? ஆனால் மீட்பில் என்ன பண்ணுறாரு? தேவனுக்கு விரோதமாய் சென்று தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவருக்கு சத்ருவாய் இருக்கிற மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்குனது மாதிரி மண்ணை எடுத்து உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி, அது ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிருஷ்டிப்பு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. மண்ணில் உண்டாக்கி ஊதிட்டாரு, அவன் மனுஷனானா. மீட்பு எப்படி உண்டாகிறது? அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து செத்து இவனை உருவாக்குகிறார், இவனை மீட்கிறார். எது பெருசுன்றீங்க? சும்மா மண்ணை எடுத்து சரீர உருவத்தை உண்டாக்கி அதுக்குள்ளே ஊதினப்ப மனுஷன் ஆனானே சிருஷ்டிப்பில், அந்த சிருஷ்டிப்பு ரொம்ப மகத்தானதா? இல்லை அவன் கெட்டுப்போன பிறகு வந்து அவன் முரட்டாட்டம் உள்ளவனாக பிடிவாதம் உள்ளவனாக பாவத்திலே தங்கியிருக்கவனும் பாவத்தையே செய்து கொண்டிருக்கவன் விரும்புகிற அவனுக்காக மரித்து அவன் பின்னாலேயே வந்து அன்பினால் அவனை உள்ளத்தை கவர்ந்து இழுத்து, அது மட்டும் இல்லை அவனுடைய உள்ளத்தையே மாற்றி அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக அவனை மாற்றுகிறாரு. இது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தான் ரொம்ப கஷ்டம்னு. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையை பெற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. சிலர் பெற்றதே பெரிய தாங்கள் வீரர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன வீராதி வீரன் சூராதி சூரன் பிள்ளை பிறந்துருச்சாங்க எனக்கு. அந்த பிள்ளை கெட்டு போன பிறகு குடிகாரனாகி ரோட்டில் உருண்டுட்டு இருக்கிறான் பாருங்கள். அப்போ போய் ஒரு படிப்பும் படிக்காமல் ஒரு வேலையும் செய்யாமல் ஊரை சுற்றிக்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போய் இவனுக்கு எதிர்காலமே இல்லை நான் ஆரம்பிக்கிறேன். அவனை எடுத்து பெரிய உயர் குணம் உள்ளவன் ஆக்கி அவனை சிறப்பான ஆக்குறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். பெற்றது ரொம்ப ஈஸி, நமக்கு தெரியாமல் நடந்துருது. அது சிலர் என்னமோ இவங்க பெரிய சிருஷ்டிகர்த்தான்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப சுலபங்க. ஆனால் கெட்டு போன ஒரு பிள்ளைய சரியாக்குறதுனா
நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இதில் கவனம் செலுத்தணும். நான் சிலரெல்லாம் சரியாக பார்த்துருக்கேன் பாருங்கள். என் நண்பன் ஒருத்தர் இருந்தால் பெரிய குடி பிரச்சனை, நல்ல மியூசிக் வாசிப்பான், பிரமாதமாக வாசிப்பான் மியூசிக். எனக்கு நண்பன் சின்ன வயசில் நாங்கள்லாம் ஒன்றா வாசித்து மியூசிக்கெல்லாம் வாசித்துருக்கோம். கெட்டு போயிட்டான் பாருங்கள், குடித்து ரோட்டில் கிடப்பான். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க கிடக்கிறான். நான் போய் ஆளுகளை விட்டு ரிக்ஷா வச்சு கூப்பிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து சேர்ப்பேன். கடைசியில் அவனை ஒரு அடிக்ஷன் ப்ரோக்ராம் கொண்டு போனேன், பெஸ்ட் இன் இந்தியா. அங்கே வெயிட்டிங் லைனில் நிற்கிறாங்க, அங்கே சேர்க்க மாட்டாங்க. அங்கே கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஆளுங்க வர்றாங்க அந்த அடிக்ஷனுக்கு. அவனை கொண்டு போய் அதில் சேர்க்கலான்னு கொண்டு போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கே என்னென்ன பண்ணுறது, எப்படி நடக்கும்னு பார்க்குறேன். அங்கே பார்த்தா ஒரு கிறிஸ்டியன் லேடி உட்காந்துருக்குறாங்க. நேராக வெளியே வந்தாங்க. என்ன பாஸ்டர் எங்கே வந்திருக்கீங்கன்னாங்க. இந்த மாதிரிங்க என் ஃப்ரெண்டு சேர்க்கலான்னு வந்திருக்கேன், ஒரு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் அவனுக்கு அப்படின்னு. உடனே சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள். உடனே சேர்த்துக்கிட்டாங்க. அவனை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சு ஸ்கூட்டரில் உட்கார வச்சு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுத்து திருப்பி கொண்டு போய் விட்டு, ஒரு நண்பன்ற முறையில் என்னெல்லாம் பண்ணணுமோ அவனை மீட்டு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி. என் வேலையெல்லாம் விட்டுட்டு இவனுக்காக போய் எல்லாம் பண்ண பாருங்கள். அவ்வளோ பண்ண பிறகு 3 வாரம் இருந்துட்டு அந்த ஒரு மாத்திரை கொடுப்பாங்களா, மாத்திரை கொடுத்தா அந்த குடியை சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் அந்த குடியை குடித்தா வாந்தி வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாத்திரை அது என்ன மாத்திரை நாங்கள் உள்ளே இருக்கவனுக்கெல்லாம் தெரியுது. அவனுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாத்திரையை போட்டுனா நம்ம குடிக்க முடியாதுன்னு. அதனால் வாங்கி ஓரத்தில் வச்சுக்கிறது, அதை முழுங்கிறது இல்லை. போன பிறகு எடுத்து தூக்கி எறிஞ்சிடுறது. இது அப்புறம் 3 வாரம் பொறுத்தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஓடி வந்துட்டு திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டால், எப்படியா குடிக்கிறாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்களே, எப்படி குடிக்க முடியுது, இவ்வளோ பணம் கட்டியிருக்குது வேறு, அதுக்கு எப்படி நீ குடிக்கிற? நான் சொல்கிறான், இல்லை அது எப்படி ஓரமாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சாம், எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் கொஞ்சம் ஒரு ஒயின் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ணும் இல்லை, அதுக்காக நான் இது கொஞ்சம் பண்ணேன் அப்படின்றான். அடப்பாவி, அவ்வளோ நேசிப்பேன் அவனை நான். கடைசியில் தெருவில் ஒரு வண்டியில் அடிபட்டு கிடந்தான். யாருன்னு அனாதை பணம் மாதிரி ஆஸ்பத்திரியில் கிடந்து குடும்பமெல்லாம் தேடி அவனை கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. ஒரு கெட்டு போனவனை சரியாகிறது லேசான காரியம் கிடையாதுங்க. நிறைய நேரம் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்முடைய முயற்சிகள், பெற்றோருடைய உள்ளம் தவிக்கிறது, சரியாக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம். நம்ம சொத்துக்கத்தெல்லாம் விற்று அவனுக்காக செலவழித்து என்னமாவது பண்ணி என்ன பண்ணணும்? இப்போ அவன் படிக்கணும், அவன் அறிவு வரணும், ஒரு வேலைக்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும், ஒரு ஸ்கில் இருக்கணும், ஏதாவது ஒரு திறமை இருக்கணும், அவன் பிழைக்கணுமே. நம்ம உள்ளம் தவிக்குது, நம்ம என்னடா பண்ணுவோன்னு தவிக்கிறோம். அவனை சரி பண்ணுறதுங்கிறது பெற்றதை காட்டிலும் இது ரொம்ப கஷ்டங்க. பெற்றது ரொம்ப சுலபமாக பெற்றாச்சு, இது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மீட்புங்கிறது அதுதான். கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு கடினமான வேலையை எவ்வளவு அற்புதமாக அவர் செய்து முடித்தார். அந்த கடினமான வேலையை கடினம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியல. அவர் ஜீவனே தர வேண்டியதாகிடுச்சு, சிலுவையிலேயே மறிக்க வேண்டியதாகிடுச்சு. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனுடைய கண்ணை திறக்கிறார் பாருங்க. கண்ணை திறந்த பிறகு எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறானுங்க. எல்லாம் உன்னை எப்படி கண்ணை திறந்தார், என்ன பண்ணார் அவர், ஓய்னு விசாரிக்கிறான். சொல்கிறான், ஒன்றும் இல்லையா, ஏசு பண்ணார் இதை அப்படிங்கிறான். அப்படின்னு இல்லை இருந்தாலும் மோசமான ஆள், நீ கடவுளுக்கு மகிமையை செலுத்து, இவரெல்லாம் பெருசாக பேசாது அப்படின்றான். இவனுக்கு இந்த குருடனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னடா இது, நம்ம கண்ணுக்கு போயிருந்தது, இவனுக்கு எவனும் கண்ணை திருப்பி தரல, அவர் தந்தார், தந்ததுக்கு இவனுக்கு இப்படி பேசுகிறான்னு இல்லைன்னு. அதில் என்ன லெசன் அதில் வருதுன்னா, ஒருத்தனுக்கு கண்ணே தெரியாத ஒருத்தனுக்கு பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுக்கறது ரொம்ப சுலபம். கடவுளுக்கு அதே கடவுள் இவரை நம்ப மாட்டேன்னு நின்று பிடிவாதமாக நின்று அவரை எதிர்க்கிறான் பாருங்க. அன்னைக்கு நின்று எதிர்த்து பேசினாங்களே, இவரை நம்பாமல் அவனை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. லாசருவை உயிரோடு எழுப்புறாரு, கல்லறையில் நிற்கிறானுங்க, பார்க்குறானுங்க உயிரோடு ஆள் எழுந்து வர்றதை. இது கவனிங்க. நிறைய யூதர்கள் இவரை எதிர்க்கிறவங்க, இவங்களை கொல்லணுன்னு இருந்தவங்களே வந்திருக்கிறாங்க அங்கே கல்லறைக்கு. அவங்க எதிர்க்க உயிரோடு எழுப்புறாரு, எல்லாருக்கும் எதிர்க்க பப்ளிக்காக எல்லாம் பார்க்குறானுங்க. லாஸ்டர்வே வெளியே வந்தாங்க. சொல்லியிருக்குது, அன்னையிலேருந்து போய் இவரை எப்படி கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணாங்க. என்ன உலகம்! இவனை எப்படி திருத்துது, இப்படிப்பட்ட மனுஷனை எப்படி திருத்துறதுங்க?
அப்படிப்பட்ட பிடிவாத குணம், பாவத்தில் தான் நான் வாழ்வேன், கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுளை மதிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நம்ப மாட்டேன்றவனை எப்படி திருத்துற சொல்லுங்கள்? எத்தனை பேரை திருத்தியிருக்காரு பாருங்கள். இங்கே எத்தனை ஆயிரம் பேரை, எத்தனை கோடிக்கணக்கான பேரை, எத்தனை லட்சக்கணக்கான பேரை திருத்தி இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் திருத்தி இருக்கிறார். உங்கள் தாத்தா பாட்டி பெற்றோர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, திருந்தாத கேஸுங்க எதுன்னு. எங்கள் வீட்டில் கேட்டால் சொல்லியிருப்பாங்க, இது எங்கே திருந்த போகுதுன்னு. எவ்வளோ அற்புதமாக திருத்தி நல்ல உயர்ந்த குணத்தை தந்து எல்லாம் நல்லதையும் செய்கிறாங்க. இப்போ நான் சொல்லுகிறேன், சிருஷ்டிப்பில் வெறுமை இருந்தது, ஒழுங்கின்மை வெறுமையெல்லாம் இருந்ததுன்றாங்க இல்லையா? அந்த வெறுமையை ஓவர் கம் பண்ணி, வெறுமையை தாண்டி அவர் மனுஷனை உண்டாக்கி, மனுஷனுக்காக உலகத்தை உண்டாக்கி எல்லாம் பண்ணுறாரு. அதான் சிருஷ்டிப்பு. மீட்பில் வெறும் வெறுமையை தாண்டி மனுஷனையும் மனுஷனுக்காக உலகத்தையும் அல்ல, நிறைய காரியத்தை தாண்ட வேண்டியதாக இருக்குது. மீட்பில் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கிறது, ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது, ராத்துன்னு இருக்குது, தேவ கோபம்னு இருக்குது, தேவ நியாயம் நீதின்னு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இவனை தப்பு வச்சு அதிலிருந்தெல்லாம் அவனுக்கு மீட்பை ஏற்படுத்தணும். அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. தேவ நியாயம் நீதிங்கிறதுல யாரும் அதை ஒன்று அவர் உட்காந்துட்டு இந்த உலகத்து நீதிப்படி கூட அப்படி பண்ண மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஒன்று மன்னிச்சு விட்றேன் போ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சட்டப்படி தான் போவாங்க இல்லையா? சட்டப்படி செய்து ஆக வேண்டும். தேவன் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அதில். அவர் சொல்லிட்டார் வாயை திறந்து, பாவத்தின் சம்பளம் மரணம்னு, செத்தே தான் ஆகணும், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்ட்டார். அப்புறம் எப்படி தப்பி வச்சார் அதிலிருந்து? எப்படி தப்பி வைக்க முடியும் அதிலிருந்து? அற்புதமாக ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், அந்த சாவை நான் ஏற்றுக்கிறேன், நான் சாகுறேன், இவன் தப்பிச்சுக்கிட்டோம். அதை தாண்டி இவனை மீட்கிறார் பாருங்க. தேவ கோபாக்கினைக்கு நேராக இவன் இருக்கிறான், தேவ தண்டனை அவன் மேலே வர வேணும், அதிலிருந்து அவனை தப்புவித்து அவனை மீட்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். சிருஷ்டிப்பில் வெறும் வாயை திறந்து ஒரு வார்த்தையை பேசுகிறாரு, எல்லாம் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடுச்சு, வெட்டாந்திரம் உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடுச்சு, புல் பூண்டுகள் உண்டாக கடவுது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, மீன்கள் பறவைகள் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. மனுஷனை உண்டாக்கும்போது வாயால் சொல்லிகிட்டு இருந்தவர், இப்போ நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தை மண்ணினால் உண்டாக்கி அவனுடைய அந்த மண்ணினாலான சரீரத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பிரமிப்பு கிடையாது. மீட்பில் என்ன பண்ணுறாரு? தேவகுமாரனுடைய ரத்தம் முற்றிலுமாய் ஒரு சொட்டு கூட மீதி இல்லாமல் எல்லாம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா இல்லைன்னா அவருக்கு மீட்பு கிடையாது, மனுஷனுக்கு மீட்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, the laws of natural affection was overturned to bring about our redemption. அப்படின்னா laws of natural affectionனா ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் அன்பு இருக்கிறது. தகப்பன் மகனை காப்பாற்றுவான ஒழிய கொல்ல மாட்டான். இதுதான் இயற்கை பிரமாணம், கடவுள் ஏற்படுத்தின பிரமாணம். இல்லைன்னா குடும்பமாக இருக்க முடியாது. தகப்பனே பிள்ளைய ஒன்று தின்னுடுவான். இல்லைன்னா அப்படி பண்ணுறது இல்லை. உயிரையே கொடுக்குறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக. ஏன்னா இயற்கையில் ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சுட்டார். என்ன பிரமாணம்? தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறான், பாதுகாக்கிறான், பராமரிக்கிறான், எல்லாத்தையும் செய்கிறாங்கிற ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு. அந்த பிரமாணத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. அதனால தான் குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. குடும்பங்கள் ஒரு சிறப்பான ஒரு இன்ஸ்டிடியூஷன், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். தேவனுடைய குமாரன், தேவன் ஒரு தகப்பன். இப்போ பாவிகளாக இந்த மனுஷருக்கு மீட்பை உண்டு பண்ணுறதுக்கு குற்றமற்ற மாசற்ற ரத்தம் தேவை. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகளை பலியிட்ட போது அதில் பல்வேறு நோய்கள் கோளாறுகள் உள்ள ஆடு மாடுகளை கொண்டாட முடியாது. பலியிடுறதுக்கு நடக்க முடியாத இந்த மாதிரி ஆடு இன்றைக்கும் நாளைக்கும் சாகிற நிலையில் இருக்கிற ஆடு கொண்டாந்து இது எப்படி நாளைக்கு சாக போகுது இன்றைக்கி பலியிட்டுடலாம் அப்படின்லாம் பலியிட முடியாது. இருக்கிறதே கொழுமையானதை கொண்டு வரணும், சிறப்பானதை கொண்டு வரணும். பெஸ்ட் மந்தையில் இருக்கிறதுல பெஸ்ட்டை தான் கடவுளுக்கு கொடுக்கணும். போஸ்டெல்லாம் கொடுக்க முடியாது. நிறைய பேருக்கு இதெல்லாம் இன்றைக்கி தெரியுறதில்ல. தாங்க ஓட்ட சைக்கிளை, 10 வருஷம் ஓல்டு காரை
யாருக்காவது மிஷினரிக்கு தேவைப்படுமா பிரதர்? எதுக்கு மிஷினரிக்கு? இதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு? கொடுத்தா நல்லதாக கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்காமலே இருந்துடலாம். கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது எப்போவுமே சிறப்பானதை தான் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்குன்னு எதை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பானது தான் செய்யணும். நாங்கள் அதை நம்புகிறோம், அதனால தான் அப்படி செய்கிறோம். சிறப்பானதை செய்யணும், எல்லாம் சிறப்பாக இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்குற கனம் அது, நாம் கர்த்தருக்கு கொடுக்குற மரியாதை அது, அவரை பற்றி எப்படி நினைக்கிறோங்கிறது அது. அப்போ ஒரு மாசற்ற ரத்தம் தேவைப்படுகிறது, குற்றமற்ற ஒருவர் தேவைப்படுகிறார். அவர் ஒருத்தர் தான் பலியாக முடியும், வேறு எவரும் பலியாக முடியாது. இந்த உலகத்தில் யாரும் தங்களுடைய ஜீவனை கொடுத்து இன்னொரு ஜீவனை காப்பாற்ற முடியாது. அதுவும் ஒருத்தர் மறிக்கிறது எல்லாருக்கும் போதாது. ஒருத்தர் மறித்தா ஒருவேளை ஒருத்தருக்கு அது மீட்பை உண்டாக்கலாம். ஒருத்தர் மறித்து மனுவர்க்கம் முழுவதற்கும் மீட்பை உண்டாக்குறதற்கு அவர் வெறும் சாதாரண மனுஷனாக இருக்க முடியாது. அவர் தேவகுமாரனாக இருந்தால் தான் அப்பேற்பட்ட உன்னதமானவர். அவர் பாவமற்றவராக இருக்கணும், குற்றமற்றவராக இருக்கணும், பாவம் அறியாதவராக இருக்கணும். அப்படிப்பட்ட மாசற்ற ரத்தம், தேவனுடைய ரத்தமே அவருடைய சரீரத்தில் ஓடணும். அப்படிப்பட்டவராக இருந்தால் தான் உலகம் முழுவதையும் மனுவர்க்கத்தை முழுவதையும் மீட்கக்கூடிய சக்தி அப்படிப்பட்டவருடைய ரத்தத்திலே, அப்படிப்பட்டவருடைய மரணத்தில் தான் இருக்க முடியும். சாதாரண மனுஷனுடைய மரணத்தில் இருக்க முடியாது. அது இல்லைனா மனுஷனுக்கு மீட்பு ஏற்பட முடியாது. கடவுள் பார்த்தாரு, சரி நான் ரெடி. ஐயோ தகப்பனாச்சே, பிள்ளைய எப்படி கொடுப்பீங்க? தகப்பனாச்சே, உங்கள் பிள்ளைய கொடுக்க போகிறீங்களா? பிள்ளைய கொல்ல போகிறீங்களா? பிள்ளைய அடிக்க போகிறீங்களா? பிள்ளைய தண்டனைக்குள்ள ஆக போகிறீங்களா? இயற்கை பிரமாணத்துக்கு எதிரானதாச்சு. எது? இட்ஸ் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். நீர் தானையா இயற்கை பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்தவர். அந்த இயற்கை பிரமாணம் ஆவிக்குரிய தேவன், அந்த ஆவியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து தான் எல்லாம் வருது. ஆல் நேச்சுரல் திங்ஸ் கம் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அதன் மாடலில் தான் இயற்கை உலகமும் இயங்குகிறது. இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் அங்கேருந்து தான் வருது, அவருடைய மனதிலிருந்து தான் வருது. உண்டாக்குனவர் அவர். இந்த பிரமாணத்தை ஒவ்வொரு குடும்பமும் அந்த பிரமாணத்தில் தான் இறங்கிக்கிட்டு இருக்குது. எந்த மகனும் தன்னுடைய குமாரனை சிலுவையில் வச்சு கொல்ல மாட்டார், ரத்தம் சிந்த விட மாட்டார். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அடிக்கப்பட்டு துப்பப்பட்டு காயப்பட்டு நிர்வாணமாக தொங்கி சாக ஒரு தகப்பனும் அனுமதிக்க மாட்டார். அதிலும் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிற ஒரு தகப்பன் அதை அனுமதிக்க தேவையில்லை, அனுமதிக்க கூடாது. இயற்கைக்கு அவ்வளவு மாறானது, எதிரானது அது இயற்கை பிரமாணங்களுக்கு. இவர் நினைச்சார்னா அவர் சிலுவையில் வச்ச ஒருத்தனையும் பஸ்பமாக்கிடலாம். ஒரே அசைவில், ஒரு விரல் அசைவில், ஒரு வார்த்தையில். அவ்வளோ வல்லமை இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவரை மறிக்க ஒப்பு கொடுக்கிறார். இவருடைய குமாரனுடைய ரத்தம் ஒரு சொட்டு கூட மீதி இல்லாமல் சிந்தப்பட வேண்டியது அவசியமாயிற்று. இயற்கை பிரமாணங்கள் எல்லாம் மீறி அதற்கெல்லாம் எதிராக செயல்படுறது ஏன்? அந்த அளவுக்கு இவர் நல்லவர். ஒரு தகப்பனே தன்னுடைய குமாரனை கொல்றாரு. சிலர் சொல்கிறாங்க, இந்த தன்னுடைய குமாரனையே கொண்டாருன்னா நம்மளை என்னையா பண்ணுவார், இந்த கடவுளை நம்புறதுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்றவங்கலாம் இருக்கிறாங்க. இதை தப்பாக தெரிவிக்கிறவங்களாம். அவங்க இதில் அன்பை பார்க்கல, இதில் பயங்கரமான கடவுள் அவர். தன்னுடைய குமாரனையே வேறு வழியே கிடையாதுங்க. அவர் குமாரனை கொல்லலைன்னா நாம் ஒருத்தர் கூட பாவம் மன்னிப்பு இருக்காது, மீட்பு இருக்காது, எதிர்காலம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நம்ம பாவத்துக்கு அடிமைகளாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருப்போம். வேறு வழியே கிடையாது. எனக்கு அவர் குமாரனை ஒப்பு கொடுத்தது, குமாரன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தது எதை காட்டுறது? எனக்கு அவருடைய நல்ல குணத்தை காட்டுகிறது. அவர் நல்லவர் என்பதை காட்டுகிறது. இவ்வளவு நல்லவர் என்னுடைய தேவன், இவ்வளவு சிறப்பானவர் அவர், இவ்வளவு நல்லவர் அவர். தன்னுடைய குமாரன் மனுஷனாக வர வேண்டியதாகிடுச்சு, சரின்ட்டார். இவர் ஜீவாதிபதி அப்படின்னா ஜீவனுக்கு அதிபதி, ஜீவனை கொடுக்குறவர் இவர். அவர் சாகணும், அதுக்காகவே சரீரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. சாகுறதுக்காகவே, பலியாகிறதுக்காகவே சரீரத்தோடு வர்றார் உலகத்துக்குள்ளே. ஒத்துக்கிறார் கர்த்தர், ஆமாம் சரி அனுப்புகிறேன் நான், அதையும் செய்ய தயார். ஏன்னா நம்முடைய மீட்பு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பெத்லஹேம் என்கிற ஊரில் பிறக்க வேண்டும். அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, துப்பப்பட்டு, இகழப்பட்டு, நகைக்கப்பட்டு, சிலுவையில் தொங்க விடப்பட்டு,
ஒரு அடிமையை போல சாக வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், பரவாயில்ல, நான் அதையும் சகிச்சுக்கிறேன், அதையும் சகிச்சுக்கிறேன்றார். ஸோ redemption involves a supernatural inversion of natural law. இயற்கை பிரமாணத்தை தலைகீழாக்குகிறது மீட்பு. ஏன்னா அதில் தேவன் நல்லவர்ங்கிறது வந்துடுது. இந்த நல்லவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக இயற்கை பிரமாணத்துக்கே எதிராக செயல்பட்டு தன்னுடைய சொந்த குமாரனை பாடுபட்டு மறிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். பூமியை உண்டாக்குன சிருஷ்டிப்பு ஒன்றுமே கிடையாது. இதோட கம்பேர் பண்ணால் அவர் வார்த்தையை சொன்னார், எல்லாம் உண்டாகிட்டு, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இவர் கடவுள், அவ்வளோ பெரிய பவர் வார்த்தையில் சொல்கிறார், எல்லாம் உண்டாகிறது. ஆனால் மீட்பில் பரலோக தேவனே மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து மாம்ச சரீரத்தில் வந்து இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனுஷனை மீட்டு திரும்பவும் அவனை இருக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாயிற்று. கர்த்தர் சரின்றார். இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிறார். சரி, இருக்கீங்களா? மூணாவது, அதாவது எவ்வளோ டிஃபிகல்ட்னு பார்த்தா, இந்த மீட்பு எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தா, இவர் எவ்வளோ நல்லவர்ன்றது ரொம்ப விளங்குது. அதனுடைய கஷ்டத்தை நிறைய பேர் பார்க்குறதில்ல. அதை ஆராயுங்கள், அதை தியானியுங்கள். மூணாவது, அதனுடைய காஸ்ட்டு, அதனுடைய விலை கிரயம் எவ்வளவு பெரியது, மீட்பினுடைய விலை கிரயம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க. அப்போ தெரியும் எது ரொம்ப தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறதுன்னு. சிருஷ்டிப்பா அல்லது மீட்பா? மீட்பினுடைய விலை கிரயம் என்ன, என்ன மாதிரி விலை செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது? சங்கீதம் 49க்கு போவோம். சங்கீதம் 49:8. எவ்விதத்தினாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. 9, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆத்தும மீட்பை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆத்தும மீட்பு ரொம்ப அருமையானதாக இருக்குதான், ஆனால் இட் இஸ் இம்பாசிபிள், அதை உண்டாக்கவே முடியாது. இங்கிலீஷில் இப்படி போட்டாங்க, ரிடம்ஷன் ஆஃப் அ சோல் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அர்த்தம் என்னென்னா, எவ்வளோ காஸ்ட்லினா, காஸ்ட்லின்றதுனால ரொம்ப கொஞ்சம் பணக்காரங்களுக்கெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. காஸ்ட்லின்னா எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் கூட, ஒரிஜினல் லாங்குவேஜ்லேருந்து வர்ற அர்த்தம் என்னென்னா, காஸ்ட்லினா நம்மால் கொடுக்க முடியாத விலைக்கரையம் ஒன்று இருக்கிறது. இம்பாசிபிள், அந்த விலைக்கரையத்தை கொடுக்க முடியாது. ஒரு கொடுக்க முடியாத விலைக்கரையத்தை கொடுத்து தான் மீட்பை ஏற்படுத்த முடியும். ஆகவே மனுஷனால், எந்த மனுஷனாலும் அப்படிப்பட்ட ஒரு விலைக்கரையத்தை கொடுக்கவே முடியாது. யார் இங்கே ஒரு பாவமற்ற மனுஷன்? யார் குற்றமற்ற ஒரு மனுஷன்? யார் குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை உடையவன்? ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று வேதம் சொல்லுது. அதனால தான் மரியாள் வேறு விதமாக கற்பந்தரித்தாள். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி கற்பந்தரிக்கப்பட்டாள். இவர் பாவத்தில் உருவான குழந்தை அல்ல, இவர் தேவகுமாரன். அப்படி உருவாகிறார், அவர் அப்படி ஏற்படுத்துகிறார். கண்ணின் வயிற்றில் பிறக்கிறாரு, ஆனால் இவர் வித்தியாசமானவர். இவர் மனுஷன், மாம்ச சரீரமுள்ள மனுஷன், ஆனால் இவர் தேவகுமாரன், இவர் தேவன். இவ்வளோ பெரிய ப்ரைஸ் தேவைப்படுது, எவ்வளோ பெரிய காஸ்ட்டு. காஸ்ட்னா கடவுளே வரணும், அவரே மனுஷனாகணும், அவரை பாவம் வந்து அவர்கிட்ட ஒட்டவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்படிப்பட்ட காஸ்ட் யார் செலுத்த முடியும்? எவருமே செலுத்த முடியாத ஒரு காஸ்ட். தமிழ் அழகாக மொழிபெயர்த்துட்டாங்க. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. முடியாதது எந்த மனுஷனாலும் செலுத்த முடியாது. எந்த பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று கொடுத்தாலும் செல்லாது. இந்த வானம் பூமி இதில் உள்ளவைகள் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அத்தனையும் விலக்கரையமாக கொடுக்குறோம், மனுஷனுக்கு மீட்பை தாரோம்னா நடக்காது. அவ்வளவும் வந்து மனுஷனுக்கு மீட்பை
பெற்றுத்தரக்கூடிய விலை கிரயமாய் போதுமானதாக இருக்காது. முழு உலகத்தையும் அல்லது இதுபோல் பல உலகங்கள் இருந்தால் கூட அத்தனை உலகத்தையும் கொடுக்குறேன், எனக்கு மீட்பை தாங்க கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காஸ்ட். எனக்கு கடவுள் தான் வரணும், மாசற்ற ரத்தமாக இருக்கணும், இவர் தெய்வீகமானவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர் மரித்தால் தான் அவருடைய ஒரு மரணம் எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கும். ஏன்னா அவர் யார் என்பதனால அதுக்கு அவ்வளோ வேல்யூ. நம்மளதெல்லாம் வேல்யூவே கிடையாது. அவர் யார் என்பதனால தான் அவ்வளோ பெரிய வேல்யூ அது. அவர் தேவகுமாரன், குற்றமற்றவர், மாசற்றவர், உன்னதமான தேவன், வானத்தை பூமியும் படைத்தவர். அவரே மரிக்கிறார். அவர் செலுத்த முடியாத கிரயத்தை, எந்த மனுஷனும் மனு வர்க்கத்தில் ஒருவனும் செலுத்த முடியாத கிரயத்தை செலுத்துகிறார். அவை தான் பாருங்கள், இது ரிலிஜன் கிடையாது. ரிலிஜனில் காட்மென்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. சிலர்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருப்பாங்க தேவ மனிதர்கள். அவருடைய உடையும் அவருடைய தாடியும் அவருடைய தோரணம் பார்த்தா அடே அப்பா என்ன பெரிய தேவ மனுஷர், எவ்வளோ பெரிய செயிண்ட், எவ்வளோ பெரிய ஒரு பக்தன் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இருப்பாங்க, நல்லவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் அது போதாது, கிரயம் பத்தாது, செலுத்த முடியாது. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு அவ்வளோ பெரிய கிரயம் தேவைப்படுகிறது. உலகத்தையே கடவுள் எப்படி உண்டாக்கினார்? ஒரு சின்ன வார்த்தையினால் உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாகிறதுனாரு உண்டாச்சு. தன்னுடைய வாயின் வார்த்தையினால அவர் உண்டாக்குனார். மனுஷனை வெறும் சுவாசத்தை ஊதி மனுஷனை ஜீவாத்மாவாக்கினார். அவனை வாழ வைக்கிறதுக்கு பூமியே போதும். இதில் வளர்கிற மரம் செடி கொடிகள்லாம் வச்சுட்டாரு, அதுவே போதும் அவனுக்கு. அது சாப்பிட்டுக்கிட்டு அவன் நல்லா இருக்கலாம், வேறு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. அவனை உண்டாக்குனது, அவனை வாழ வைக்கிறதுக்கு வச்ச பூமி எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா, தேவனோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நெக்லிஜிபிள் எக்ஸ்பென்ஸ். ஒரு பெரிய ஒரு செலவுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன செலவு. கர்த்தருடைய கணக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரியவர் அவர். ஒரு பூமி அவனுக்காக உண்டாக்குனார், அவனுக்கு சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்தாரு. இவன் பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கலாம் வாழ்நாள் எல்லாம், இவனுக்கு எந்த தேவையும் இருக்காது, எல்லா தேவையும் சந்திக்கிற மாதிரி ஒரு உலகத்தை ஏற்படுத்திட்டார் இல்லைங்களா? அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய காஸ்ட்டு கிடையாது. ஆனால் மீட்பு வேறு லெவலில் இருக்குது. அது முற்றிலும் வித்தியாசமானது. அது என்ன? தேவன் தம்முடைய குமாரனையே இழக்க வேண்டியதாயிடுச்சு. சொந்த ஒரே பேரான தன்னுடைய குமாரனை, அந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவர் பூரணராக இருந்தார், பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ், நீதி அப்படியே பரிபூர்ணமாக இருந்தது அவர்கிட்ட. ஆனால் அவர் நீதி இல்லாதவரை போல, அவர் ஒரு சபிக்கப்பட்டவரை போல எண்ணப்பட்டார், நமக்காக சாபமானார்னு சொல்லி இருக்குது. பெருங்குற்றவாளிக்கு தான் சிலுவையில் தொங்குற அந்த தண்டனை கொடுக்கப்படும். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, யார் சாபமானார்னு யோசித்து பாருங்க. தேவகுமாரன், குற்றமற்றவர், வானத்தை பூமியும் படைத்தவர், அவ்வளவு உன்னதமான தேவன் நமக்காக சிலுவையில் தொங்குறாரு. சும்மா தொங்கல, சாபமாகி தொங்குகிறார். பாவத்தின் மொத்த உருவமாய் தொங்குகிறார். எல்லாருடைய பாவத்தையும், மனுவர்க்கம் முழுவதின் பாவத்தையும் சுமந்தவராய் அவர் தொங்குகிறார். அப்போ எவ்வளோ பெரிய கிரயம்! மனுஷனாக வர வேண்டியதாயிடுச்சு, பாடுபட வேண்டியதாயிடுச்சு, மறிக்க வேண்டியதாயிடுச்சு. இவ்வளோ பெரிய கிரயம். உலகத்தையே கொடுத்துட்றேன், எனக்கு மீட்பை தாரங்கனால முடியாது, அது ஒருபோதும் முடியாது என்று சங்கீதம் சொல்லுகிறது. அப்போ எப்படி தான் முடியும்? தேவன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கணும். அவர் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும்னு ஜெபிக்கணும். இரத்த வேர்வை சிந்தணும். அவர் கைகள் ஆணிகளால் அடிக்கப்பட வேண்டும். அவருடைய தலையில் முட்கிரீடம் வைக்கப்பட வேண்டும். போர்ச்சேவர்கள் அவருடைய முகத்தில் துப்ப வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கல்வாரிக்கு செல்ல வேண்டும். அதில் தொங்க வேண்டும். அவருடைய ரத்தமெல்லாம் ஒரு சொட்டு கூட மீதி இல்லாமல் சிந்தப்பட வேண்டும்.
தேவன் எவ்வளோ நல்லவராக இருப்பார் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்த ஆயத்தமாக இருந்தார். அதனால தான் ஒரு ஆத்தும மீட்புக்கான கிரயத்தை மெட்டீரியல் டேர்ம்ஸில் வெறும் உலகப்பிரகாரமான விதத்தில் கால்குலேட் பண்ண முடியாது. ஏனென்றால் எல்கையற்ற, அளவற்ற, ஒப்பற்ற தேவன் அந்த கிரயத்தை செலுத்தினார். இது நமக்கு தேவனுடைய அன்பை நமக்கு காட்டுகிறது. அவரையே ஒப்பு கொடுக்குறார், அவரையே இன்வெஸ்ட் பண்ணுறார், அவருடைய ஜீவனையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறார் நம்ம மீட்டெடுப்பதற்காக. கடைசியாக தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது எதில் விளங்குதுன்னா, தன்னுடைய குமாரனை உயிரோடு எழுப்பி அவர் உயர்த்தினார் பாருங்க, அதிலே நம்ம பார்க்கலாம். மரித்த தன்னுடைய குமாரனை உயிரோட எழுப்பி உயர்த்தினார் பாருங்க, அதில் பார்க்கலாம். அது எழுப்பினதன் மூலமாக அவர் தம்முடைய குமாரன் அவரை அவர் நேசிக்கிறார்ன்றதை காட்டுறார். உண்மைதான், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். குமாரனை சாக விட்டுறல, செத்த பிறகு 3ஆவது நாள் உயிரோடு எழுப்புகிறார், அவரை உயர்த்துகிறார், கனம் பண்ணுகிறார். இதெல்லாம் வேத வசனத்தில் நமக்கு சொல்லி இருக்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அப்படியே அதை அருமையாக நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க ஒரு நிமிஷம். பிலிப்பியர் 2:8 வசனத்திலேருந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, தாழ்த்தினது மட்டுமல்ல உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தர் அவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. கர்த்தர் அந்த சிலுவையில் அவர் மரிக்கும்படியாக அவரை விட்டு விட்டார். ஆனால் மறந்துடல, அவரை ஒரு நோக்கத்துக்காக அனுப்பிச்சார், பலியாகும்படியாக அனுப்பிச்சார். ஆனால் 3ஆவது நாள் அவரை எழுப்புகிறார், உயர்த்துகிறார், எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்துகிறார். அவரை மட்டும் உயர்த்தலை, இதுதான் வேத வசனத்தின் அதிசயம். அவரை மட்டும் உயர்த்தலை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். அவரை எழுப்பினவர் நம்மளை மறந்துடலைங்க. திடீர்னு நம்மளை மறந்துட்டு அவரை எழுப்பி அவரை கனம் பண்ணி அவரை உயர்த்தி அவரை தூக்கி உட்கார வச்சிடல. அவரை உட்கார வச்சவர் எதுக்காக இவர் இவ்வளோ பாடுபட்டார், எதுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினார், இவ்வளோ பாடுகளை அவர் மேலே சுமத்தினார், எதுக்காக மரிக்க செய்தார், எதுக்காக இவ்வளோ பாடு அனுபவிக்க செஞ்சார், ரத்தத்தை சிந்த செய்தார், அதை காட்டுறாரு. வெறும் இவரை உயர்த்துறதுக்காக இல்லை, இவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர் தாங்க. தேவனுக்கு சமமானவர் இவர். இவருக்கு ஒரு உயர்வு தேவையில்லை. இவரை வெறும் உயிரோடு எழுப்பியிருந்தால் போதும், அவர் போய் தேவன் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவருக்கு ஒன்றும் உயர்வு இப்போ ஒன்றும் புதுசாக வரல உயர்வு. தேவனுக்கு சமமானவர் அவர். அவரை தூக்கியே அங்கே உட்கார வைக்கிறாரு, நமக்கு காட்டுறாரு. உன் பாவங்களை சுமந்து உன்னுடைய ஸ்தானத்தில் உனக்கு பதிலாளாக உன் பாவத்தை சுமந்து மரித்து இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தது எதுக்காக? நம்முடைய பாவ மன்னிப்புக்கான கிரயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. தேவன் அதை அங்கீகரித்து விட்டார். ஆகவே இனி இவர் செத்து கிடக்கிறது அவசியம் இல்லை கல்லறையில் அப்படின்னு எழுப்புறாரு. ரோமர் 4:25 சொல்லுகிறது, நாம் நீதிமான் ஆக்குவதற்காக அவரை உயிரோடு எழுப்பினார்னு. அப்போ அவரை உயிரோடு எழுப்பினது நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று காட்டுறாரு. காட்டிட்டு அவரை உயர்த்துறாரு. உயர்த்தி வலது பார்சத்தில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். இந்த உயர்வு உட்கார வைக்கிறதெல்லாம் அவருக்காக இல்லைங்க, நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? உன் ஸ்தானத்தில் மரித்த ஒருவர், உன்னுடைய பதிலாள், உனக்கு பதிலாக மரிச்சாரு, உன் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார், அவரை எழுப்பிட்டேன். ஏன்னா பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்போது சாபமானவர் இப்போ ஆசீர்வாதமான நிலைக்கு வந்துட்டார். உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நீ அந்த ஸ்தானத்தில் இருக்கிற, உன்னை அங்கே காணி, நீ அங்கே இருக்கிறன்றதை பாரு. நீ பிதாவுடைய வலது பாரசத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறங்கிறத பாரு. ஏன்னா அவர் உனக்கு பதிலானவர், உன்னை போல மாம்சத்தில் பிறந்தவர்,
உனக்கு பதிலாளாகி உனக்காக செத்தவர், உனக்காக உயிரோடு எழுந்தவர் இப்போ உனக்காக வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அது உனக்கே நேர்ந்ததாக நீ எண்ணு. அவருடைய சாவு உனக்கு நேர்ந்ததானால் அவருடைய உயிர்த்தெழுதலும் உனக்காக நேர்ந்தது, அவருடைய உயர்த்தப்படுதலும் மகிமைப்படுத்துதலும் உனக்காக நேர்ந்தது அப்படிங்கிறார். இருக்கிறீங்களா? நான் அப்படியே பறந்துடுவேன் போல இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது தேவ அன்பு. சிரிச்சிப்பு பெருசாக இது பெருசாங்க. தேவன் எவ்வளோ நல்லவர்ன்றதை காட்டுறது. நான் சொல்கிறேன், மீட்பு தான் பெருசு. இதோட கம்பேர் பண்ணால் சிருஷ்டிப்பு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் சும்மா பேசி பேசி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷன் மண்ணில் உருவாக்கி பூனு ஊதினாரு, அவன் மனுஷன் ஆகிட்டான். அவ்வளோதான். நோ ஸ்வெட். கடவுள் எந்த கஷ்டமும் படல, சுலபமாக உட்கார்ந்த இடத்துல உண்டாக்கிட்டார் எல்லாத்தையும். ஆனால் மீட்புக்கு என்ன பாடுபடுறாரு பாருங்க, மீட்புக்கு என்னெல்லாம் செய்கிறார் என்று கவனியுங்கள். அப்போ எபிரேயர் 1:3 சொல்லுது, மறுபடியும் இதை மறுபடியும் சொல்லுது பாருங்கள் வேதம். எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யார்? இயேசு, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அதாவது நம்முடைய பாவத்தெல்லாம் போக்குறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். எனக்காக உங்களுக்காக உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன காட்டுறாரு அங்கே உட்காந்துட்டு? பவுல் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாரு? நீ தான் உட்காந்துருக்குறாங்க, உன் பாவம் தான் பரிகரிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய பாவங்களுக்கான சுத்திகரிப்பை உண்டு பண்ணிட்டார் அவர். நீ அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிற. நீ யார் என்பதை நினைவு ஒரு எப்பேற்பட்ட காரியம், எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து. நீ வெறும் ஏதேன் தோட்டத்தில் இல்லை, இன்னைக்கு வெறும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள திருப்பி நுழையில, பிதாவின் வலது பாரிசத்திலேயே உட்கார்ந்திருக்கிறாய். தேவ குமாரனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இழந்து போன அந்தஸ்தை காட்டிலும் பெரிய அந்தஸ்து என்று நான் நினைக்கிறேன். ஆமென். இருக்கிறீங்களா? கடைசியாக ஒன்று, நம்முடைய குமாரன் மூலமாக எல்லாத்தையும் அவர் தர்றார். அதன் மூலமாக எவ்வளோ நல்லவர்ன்றதை காட்டுறார். இந்த மீட்பில் அவர் எல்லாத்தையும் தர்றார். சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் நமக்கு தந்தபோது இந்த பூமியில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தந்தார். பூமி எவ்வளோ ஐஸ்வர்யம்! நோண்டிங்கன்னா தங்கம் இருக்குதுன்றாங்க, சுரங்கம் இருக்குன்றாங்க, ஆயில் இருக்குது, இன்னும் எத்தனையோ வளங்கள் பூமிக்கு அடியில் புதஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் கிடக்கிறதே, இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியதே ஏராளமாக இருக்குது. பூமிக்குள்ளே அவ்வளோ வச்சுருக்கிறார். ஐஸ்வர்யமான உலகம் ஏராளம் தாராளமாக மனுஷனுக்கு கொட்டி கிடக்குது பாருங்கள். பூமிக்கு அடியில் வச்சிட்டார் எல்லாத்தையும், பூமிக்கு மேலேயும் வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தந்தார். பூமியை தந்தபோது நம்மளை பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அவர். நம்ம இந்த பூமிக்கு மேலே உட்காந்து இந்த பாழாக போன பூமிங்க சீக்கிரம் பரலோகம் போகணுன்னு நான் இருக்கிறோம். பூமியை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு! இங்கே உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இங்கே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே என் கண்ணை திறந்தரலும், எனக்காக என்னத்தை வைத்திருக்கிறீர் என்பதை காணும், என்னை எப்படிப்பட்டவனாக படைச்சிருக்கிறீர், உயர் குணம் மட்டுமல்ல உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக எல்லாவற்றையும் உடையவனாக இருக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறீர், இதெல்லாம் எனக்கு சொந்தம் கொடுத்துருக்கிறீன்றதை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? அப்போ பூமியை கொடுத்தப்ப நம்மளை மெட்டீரியலாக ரிச் ஆக்கிட்டார். நம்மளை உலக பிரகாரமானபடி பொருள் ஆதாரங்களை கொடுத்து பெரிய செல்வந்தர்களாகி விட்டார். அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்த போது நமக்கு பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தையே கொடுத்துட்டாரு. பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தையே கொடுத்துட்டாரு. என்ன பெரிய ஒரு காரியம் பாருங்கள். எவரும் செய்ய முடியாத செஞ்சிட்டார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம். இந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்! ஒரு ஆவிக்குரிய விதத்தில் எவருமே கொடுக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இது. 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மளை எதுக்கு முன்குறிச்சிட்டாராம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இருக்கும்படியாக. சிருஷ்டித்த போது தேவ சாயலில் நம்மளை உண்டாக்குனார்.
தேவ சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய பரிசுத்த சாயலில் நம்ம படைத்தார் தேவன். இப்போ குமாரனுடைய சாயல்லையே நம்ம மாற்றுறார். குமாரன் எப்படியோ அப்படியே நாம் இருக்கும்படியாக, இயேசுவை போலவே இருக்கும்படியாக நம்ம மாற்றுறாரு. இதை விட உயர் குணம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளவு உயர்வான, அற்புதமான, அப்ரைட்டான ஒரு மனுஷனாக எவரும் மாற முடியாது. அதுக்காக நம்மளை முன் குறித்திருக்கிறார். அதுதான் அவருடைய குறிக்கோள். அதுக்காக தான் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்காக தான் இந்த போதனையெல்லாம். அல்டிமேட் கோல் என்ன? முடிவான இலக்கு என்ன? அவரை மாதிரி ஆகணும். அவரை மாதிரி ஆகிக்கொண்டு இருக்கிறோம். பாவத்தில் கெட்டு போய் சீரழிந்து போன நாம் அவரை போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதை கொண்டு போய் தியானிங்க. இன்னைக்கு எண்ணி பாருங்கள், சிருஷ்டிப்பை எண்ணி பாருங்கள். அது பிரமிப்பாக இருந்திருக்கும். ஆனால் மீட்பை பற்றி பார்த்த உடனே இது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது மகத்துவமானது. பரலோக தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்பை கண்டு எங்கள் உள்ளம் மகிழ்கிறது, பிரமிக்கிறது. கர்த்தாவே, இந்த பிரமிப்பான ஒரு மீட்பை எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறீர். என்ன அற்புதமான மீட்பு! அதன் மூலமாய் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். இதை விட யாரும் எங்களுக்கு இதை காட்ட முடியாது. உடைய மீட்பிலே நீர் நல்லவர் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாத விதத்தில் காட்டியிருக்கிறீர். இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளமும் அதை நம்பட்டும். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் திரும்ப திரும்ப சொல்லட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு நாவும் உம்மை பேசட்டும், உம்மை புகழட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், உம்மையில மகிழட்டும், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கட்டும். என் கர்த்தர் நல்லவர் என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், நம்புகிற ஒரு காரியமாக இருக்கட்டும். ஒருபோதும் கர்த்தர் நல்லவரா என்கிற சந்தேகம் எழும்பாதபடி காத்துக்கொள்வீராக. சத்துரு கர்த்தர் நல்லவர் அல்ல என்பதை எப்படியாவது உள்ள நுழைக்க பிசாசானவன் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதாவது சவாலான காரியங்கள் வரும்போது கர்த்தர் நல்லவர் அல்ல என்கிறத கொண்டாந்து உள்ள நுழைக்க பார்க்குறான். ஆனால் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இந்த வெளிப்பாடு உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். இதை கண்கள் காணட்டும், மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஜனங்கள் உம்மை துதிக்கட்டும், மகிழட்டும், எல்லாவற்றிலும் வெற்றியை எடுக்கட்டும். கர்த்தாவே, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.